நமஸ்காரம். ஒற்றுமை வேண்டும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். பள்ளி மாணவர்கள், ஒரு வகுப்பு மாணவர்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். ஒற்றுமை உயர்வை தரும். ஆனால் அப்படி ஒற்றுமை உயர்வு என்பது எல்லாருக்கும் தெரிந்திருந்தால் எதனால் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது? ஏன் பிரிந்திருக்க வேண்டும்? ஒன்று சிறப்புன்னு தெரியும் போது அதன் வழிதானே இருப்போம். அப்படி இல்லாமல் இருப்பதற்கு சில காரணங்கள் தெரிகின்றன. ரொம்ப நாட்களாக இந்த ஒற்றுமைக்கென்று நாம் எடுக்கும் எடுத்துக்காட்டுகள், அதை பார்த்தாலே அந்த காரணங்கள் புரியும். ஒன்று, சில சுள்ளிகள், மரச்சுள்ளிகள், அது தனித்தனியே இருக்கும்போது சட்டென்று உடைபடும். அதை சேர்த்து ஒரு கட்டாக கட்டி ஒரு கயிற்றை போட்டு வலிய கட்டின பிற்பாடு அதை உடைத்து பார்த்தால் உடையாது. சுள்ளிக்கட்டு ஒற்றுமையா இருக்கும் போது உடைக்க முடியாது. அது தனித்தனியே பிரிந்து கிடந்தால் உடைந்துவிடும். இது வெகு நாட்களாக படித்திருக்கிறோமா? ஆனால் அந்த சுள்ளிக்கட்டு தனித்தனியே சுள்ளி சுள்ளியாக இருந்தபோது ஒற்றுமை இல்லை, ஒன்றாக இல்லை. முதலில் ஒற்றுமை என்னும் கருத்தை பற்றி சுள்ளிகளுக்கு தெரியாது, ஞானம் இல்லை. அதனால் தானாக சேர முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து அந்த சுள்ளிகளை பொறுக்கி ஒரு கயிற்றை போட்டு கட்டினால் பின்னர் ஒற்றுமையோடு இருக்கும். அடுத்தவர் வந்து பிரிக்கும் வரை. என பிரித்து போட்டாலும் அவைகளுக்கு தெரியாது, சேர்த்து வைத்தாலும் தெரியாது, தாங்களாக சேர தெரியாது. ஒரு நல்லவர் வந்தார், கட்டாக சேர்த்து கட்டினார், அப்படியே இருக்கும் அடுத்தவர் வந்து பிரிக்கும் வரை. இதுதான் அந்த எடுத்துக்காட்டிலேருந்து தெரிவது. அந்த ஒற்றுமை வர வேண்டுமானால் தங்களுக்காக வருமா என்பது தெரியாது. யாரோ ஒருத்தர் அதை பற்றி எடுத்து சொல்லி வரவழைக்க வேண்டி இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, அது சரி, அது சுள்ளி, அறிவற்ற பொருள். நாம் மனிதர்களை பற்றி பேசுவோம், நியாயம். சுள்ளியிலிருந்து அடுத்தது பறவை இனத்துக்கு வருவோம். மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ். எங்கோ வடதுருவத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டிலிருந்து தென் துருவத்துக்கு அருகே வரை எத்தனை ஆயிரம் மைல்களோ எனக்கு தெரியாது. அதத்தனையும் ஒரு துளியும் வழி பெசகாமல் ஒரு கூட்டமாக பறவைகள் பறந்து வருகின்றன. அதுக்கு ஒரு ஃபார்மேஷன் உண்டு. எந்த பறவை முன்னால் இருக்கும், பின்னால் இருக்கும், ஒன்னு செதறாது, வந்துவிடும். இது சீசன் மாறும்போது நடக்கும்னு கேள்விப்படுகிறோம். அப்ப அத்தனை ஒற்றுமை இருக்கிறது அல்லவா? இருக்கும். ஆனால் அங்கிருந்து இங்கு வந்து சேரும் வரை இருக்கும். அவைகளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. நாம் இங்கிருந்து அங்குதான் போய் சேர்ந்தாக வேண்டும், இங்கு இருக்க முடியாது, காலம் மாறிவிட்டது, போயாக வேண்டும். அங்கு சென்று விடும். எங்கு சென்று சேர்ந்தனவோ, அந்த நாளில் நம்ம வேடந்தாங்கலுக்கு கூட வருவதாக சொல்லுவார்கள். வந்த பிற்பாடு அங்கு வாழும் அன்றாட வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்குமா? அது அப்படி காணப்பட்டதில்லை. அதுகள் தங்கள் தங்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கும். திரும்ப சீசன் மாறும்போது, செல்லும் போது ஒன்றாக கிளம்பிவிடும். அதனால் அவைகளிடத்திலிருந்து ஒன்று தெரிகிறது. ஒரு நேரத்தில், ஒரு காலத்தில் ஒரு குறிக்கோள் இருக்கும் போது ஒற்றுமை இருக்கும். அது முடிந்த பிற்பாடு சண்டை வராது. ஆனா அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள். மீண்டும் அந்த குறிக்கோள் வரும்போது ஒற்றுமை வரும். இது இரண்டாவது, பறவைகளிடத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். சரி, அங்கிருந்து மனிதர்களிடத்தில் வருவோம். இவர்கள் என்ன, யாராவது ஒருத்தர் இணைத்து வைத்தால் தான் இருப்பார்களா? ஒரு குறிக்கோள் இருக்குமானால் தான் இவர்கள் சேர்ந்து இருப்பார்களா? ஆமாம், அது இங்கும் உண்மை. சுள்ளிகளைப் போலே நாம் அறிவில்லாதவர்கள் இல்லை, அறிவுள்ளவர்கள். அறிவுள்ளவர்கள்னு சொல்லும் போதே அதனால் இருக்கும் ஆபத்தும் இருக்கிறது, அதனால் இருக்கும் நன்மையும் இருக்கிறது. ஒற்றுமையைப்படுத்தி எடுத்து சொல்ல முடியும், காதில் விழும்.
யோசிக்கலாம், சிந்தித்து சேரலாம். ஆனால் அதே சமயம் கூடவே நான் ஏன் சேர வேண்டும், இந்த எண்ணம் சுள்ளிகளுக்கு வராது. ஒருத்தர் கட்டினால் கட்டுப்படும். ஆனால் மனிதனை அப்படி கட்டுப்படுத்த முடியாது. அவர்களுடைய அறிவுக்கு எட்ட வேண்டும். ஒற்றுமையின் உயர்வு அறிவுக்கு எட்ட வேண்டும். அதோடு கண்டிப்பா ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோள் பொதுவான குறிக்கோளாக இருக்க வேண்டும். நான் ஒன்றாக சேர்ந்திருக்கிறேன், எனக்கு வேறு குறிக்கோள், அவருக்கு வேறு குறிக்கோள், அவருக்கு வேறு குறிக்கோள், அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் ஒன்றாக சேர்ந்திருக்கிறேன் என்றால் இங்கு ஒற்றுமை வராது. அந்த பறந்து வந்த பறவைகள் எல்லாம் ஒரே குறிக்கோள், நாம் அத்தனை பேரும் இங்கிருந்து அங்கு போய் சேர்ந்தாக வேண்டும். இதே அதற்குள்ள இருக்கும் ஒவ்வொரு பறவையும் வெவ்வேறு குறிக்கோள் வைத்திருந்தால் சேர்ந்து போய் சேர முடியாது. அதே போல மனிதனாக இருப்பினும் நமக்கு என்ன ஒரு பொது குறிக்கோள் இருக்கிறதா? அது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறதா? நம் குடும்பத்துக்குன்னு ஒரு குறிக்கோள், நாம் நம்முடைய ஆபீஸுக்குன்னு ஒரு குறிக்கோள், அது தோன்று இருக்க வேண்டும். அப்போதுதான் சேருவோம். அதற்குள்ளே நமக்கு இருக்கிற சின்ன சின்ன குறிக்கோள்களும் நடக்கலாமே தவிர, என்னுடைய பிரைவேட் அப்ஜெக்டிவ், என்னுடைய சிறு குறிக்கோள் பிரதானமாக ஆகிவிட்டால் கண்டிப்பா ஒற்றுமையாக வரமாட்டோம். அதனால் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அதிலும் ஒற்றுமையை பற்றி ஒருத்தர் எடுத்து சொல்ல வேண்டும். பின்னர் சேர்த்தால் சேர்ந்திருப்பார்கள். சில காலத்துக்கு, கொஞ்ச நாளுக்கு சேர்ந்திருப்பார்கள், அந்த குறிக்கோள் நடக்கும் வரை. இதே அந்த குறிக்கோள் காலங்காலத்துக்கு நடக்கிற குறிக்கோளாக இருந்துவிட்டால் அப்ப நிச்சயம் எப்போதும் சேர்ந்திருப்பார்கள். இதுவும் புரிகிறது. கடைசி ஒன்று இருக்கிறது. ஆபத்து வந்தால் ஒற்றுமை வரும், ஆபத்து நீங்கினால் ஒற்றுமை போய்விடும். ஓஹோ, இது ஏதோ சேர்ந்து வருகிறார்கள், இதனால் நமக்கு ஆபத்து இருக்கிறது, சேர்ந்து இருக்க வேண்டும், அந்த பயம் ஒற்றுமையை கொடுக்கும். ஆனால் அதனால் மட்டுமே ஒற்றுமை வந்திருந்தால் குறிக்கோள் இல்லாவிட்டாலும் அது தங்காது. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக் கொள்ளுங்கள். சுள்ளிகளால ஒன்று தெரிந்து கொண்டோம், தங்களாக சேர தெரியாது. ஆனால் லாபம், சேர்த்து வைத்தால் சேரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்காது. அடுத்தவர் வந்து கலைத்தால் மீண்டும் கலைந்துவிடும். பறவைகளால தெரிவது, ஒரு குறிக்கோள் இருக்கும் வரைக்கும் ஒற்றுமை இருக்கும், அதற்கப்புறம் அதன் வேலையை பார்க்கும். மனிதர்களிடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டியது, அதே குறிக்கோள் வேணும், சிந்தித்து அந்த முடிவெடுக்க வேண்டும். அந்த குறிக்கோள் பொது நலத்தில் இருக்க வேண்டும், சுயநலமாக இருக்க முடியாது. எல்லாத்த விட ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த சமயத்தில் கண்டிப்பாக சேருவார்கள். அதற்கு பின்னால் குறிக்கோள் நன்றாக இருப்பின், அது எல்லா காலத்துக்கும் வேண்டியதாக இருப்பின், அது பொது நலத்துக்காக இருப்பின், அப்ப நிச்சயம் ஒற்றுமை இருக்கும். இது எல்லாம் சேரமாட்டேன் என்கிறபடியால் தான் பல இடங்களிலும் ஒற்றுமை வருவதில்லை. ஆனால் கண்டிப்பாக வர வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.